பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் நாம் ஜெபிக்க ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஜெபம் ஜெயம் நிகழ்ச்சியில உங்களை வரவேற்பதிலே நானும் என் மனைவியும் சந்தோஷப்படுகிறோம். ஒவ்வொருவரையும் பிரைஸ் தி லார்ட் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அற்புதமாக இதை பலருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வீடியோவை உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைத்துக் கொள்ளுங்க. பலருடைய வாழ்க்கை மாறுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஆமென். என்றால் நாம் பேசுகிறது சத்தியம். வார்த்தைக்கு வெளியே நாம் பேசவில்லை, ஒரு நாளும் பேசவும் மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணி அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு உதவி செய்து தருமாறு நாம் ஜெபம் பண்ணுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒரு மனமாக எங்களை எல்லாரையும் இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையில் ஒன்றிணைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எங்கள் முகம் பிரகாசம் அடையும். எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கர்த்தாவே எங்களோட நீங்க பேச இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புவீராக. உங்களுடைய பிரசனத்தினால இந்த ஜெப கொடுகை இந்த நேரம் உங்களுடைய பிரசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கட்டும். கர்த்தாவே, எங்களோட நீங்க இருந்து ஆண்டவர் உங்களுடைய வசனங்களை கற்றுத்தருவீராக. தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஜெப வேலையை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord friends. Happy to have all of you. And we are so happy to have the spirit of living God. எல்லாரும் இருப்பது ரொம்ப சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் நம்மோடு நம் மத்தியிலே நமக்கு உதவியாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் சத்திய ஆவியானவர். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் குழப்பத்தின் ஆவியானவர்ல தெளிவின் ஆவியானவர். எல்லாவற்றையும் ரொம்ப அப்படியே காம்ப்ளெக்ஸாக ரொம்ப அப்படியே சிக்கலாகுகிறவர் கிடையாது. சிக்கல் எல்லாவற்றையும் லெகுவாய் நமக்கு சுலபமாய் மாற்றி தருகிறவர். ரொம்ப சுலபமாக இருக்கு. எங்களுக்கு குழப்பமே இல்லை. வேத படிக்கும்போது எனக்கு என் மனைவிக்கும் என் மக்களுக்கும் இது ரொம்ப சுலபமாக புரியுது. ஆனால் சில பேர் இது எடுத்து ஏன் இவ்வளோ குழம்பி கொள்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் வேதத்தை திறந்த உடனே ஆவியானவரை கூப்பிடுறோம். ஆண்டவரே, இன்னும் படிக்கிற போது ஆவியானவரை கூப்பிடுறோம். ஆண்டவரை உதவி செய்ய. இதோடைய டிவைன் ஆத்தர் நீங்க தான். இதை மத்தேயு எழுதியிருக்கலாம், மார்க் எழுதியிருக்கலாம், லூக்கா எழுதியிருக்கலாம், யோவான் எழுதியிருக்கலாம், கர்த்தர் வந்து பலரை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் who is a divine author? Holy Spirit. தேவ ஆவியானவர் மகா பெரிய விதத்தில் இதெல்லாம் நமக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கிறாரே. இதெல்லாம் தொட்டு பார்ப்பதற்கே நாம் கொடுத்து வைத்திருக்கோம். அதுவும் இவ்வளோ தெளிவாய் பாருங்க. நாம் புரிந்து கொள்வதற்கு ஆவியார் உதவி செய்கிறாருன்னா நீங்களும் நானும் விசேஷமாய் பாக்கியவான்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். 112:3 சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும். 9வது வசனம் அதே சங்கீதத்தில் பார்க்கிறோம். வாரி இறைப்பான், ஏழைகளுக்கு கொடுப்பான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள்? கடன் வாங்குகிறவராய் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். வாரி இறைப்பார்களாம். கொடுத்தவங்க கிட்ட திரும்பி வாங்க விட மாட்டோம். கேக்டஸ் அப்ராட்னு போட்டிருக்கு. அதாவது வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்து விருத்தி அடைவோம். இப்பேற்பட்டவர்கள் எழுதி வச்சுக்கிட்டு உன் கல்யாணத்துக்கு நான் இவ்வளோ செஞ்சேன், என் கல்யாணத்துக்கு அவன் இவ்வளோ செஞ்சாரான்னு பார்ப்போம். கணக்கு பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இல்லை, சொல்லுங்க வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்து. இது யாருக்கு கர்த்தர் தராருன்னா அவருடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து அதை கடைபிடித்து கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து மனம் பொருந்தி செவி கொடுக்கும்போது தேசத்தின் நன்மை உண்டாகுது. சொல்லுங்க, தேசத்தின் நன்மை உண்டாகுது.
கர்த்தர் சேமத்தை கொடுக்கிறாரு, நன்மையை கொடுக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு, செய்வதெல்லாம் வெற்றியை கொடுக்கிறாரு, சொல்றதெல்லாம் பொண்ணாகுது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் ஆப்வியஸ்லி ஹேஸ் டு பி ரிச். ஆனால் இந்த ஐஸ்வர்யம் வரும்போது அவருடைய மனது மாறிடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். ஐஸ்வர்யம் ஒரு மயக்கத்தை தரும். ஐஸ்வர்யம் இல்லை, பணம் இல்லைன்னா கவலை வரும். வந்துருச்சுன்னா ஒரு போதை வரும், ஒரு மயக்கம். ஜாகிரதையா இருக்கணும். இப்பவே அதுக்கு ஜாகிரதையா இருக்கணும். அதையும் சொல்றோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்ன்றது தவறு. கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். நான் செய்ய வேண்டியது அவருக்கு கீழ்ப்படுகிறேன், நான் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு நான் செவிசாய்க்கிறேன். அப்படி என்று நம்ம வாழ்க்கையை டியூன் பண்ணும்போது 2 கொரிந்தியர் 9:8 வாழ்க்கையில வேலை செய்கிறது. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார். வாரி இறைப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போமா எந்த நேரத்திலும். பார்த்தோம், God is able to make all grace, every favor, every favor. சொல்லுங்க பாப்போம், every favor and earthly blessing come to us in abundance, so that you may always, always தெரியும், எந்த நேரமும், and under all circumstances, எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும், and whatever the need be, என் தேவை எப்பேற்பட்டதா இருந்தாலும், what will be happening, self sufficient. என்ன நடக்கும்? what will happen? you will be self sufficient. போதும் 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 என்பதற்கும் அதிகமாக உங்களிடத்துல, தேவைக்கும் அதிகமாக உங்ககிட்ட எப்போது என்ன இருக்கும்? எல்லா நன்மைகளும் உங்ககிட்ட இருக்கும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. possessing enough for every good work and charitable donation. எல்லா நல்லதை செய்வதற்கும், ஏழைகளுக்கு கொடுப்பதற்கும், எல்லா காரியங்களும் செய்வதற்கும், போதுமானதற்கும் அதிகமான கிருபைகளும் பொருட்களும் பணமும் எல்லா நன்மைகளும் உங்ககிட்ட இருக்கும். இதான் கர்த்தருடைய சித்தம். இதற்கு நம்ம கர்த்தருடைய ப்ரொசீஜருக்குள்ள போகணும். கர்த்தர் சொல்றாரா விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை, விதைக்கணும். கர்த்தர் சொல்றாரா கீழ்ப்படிக்கணும். கர்த்தர் சொல்றாரா மன்னிக்க சொல்றாரா மன்னிக்கணும். கர்த்தர் நேசிக்க சொல்றாரா நேசிக்கணும். யார் மேலே கோவம் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. மலையை பெருக்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தும் அன்பு எனக்கு ஏறாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. முக்கியமாக குடும்பங்கள்ல கணவன் மனைவி கிடையே அன்பும் சாந்தம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்தலும் தாழ்ந்து போகிறது இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் சேரும்போது அங்கே ஆஸ்திக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் பஞ்சமே இருக்காது. ஏன்னா என்னுடைய மனைவி கிட்ட இருந்து ஆமேன் வர மாட்டேங்குது, என் நண்பர்கள்ட்ட ஆமேன் வருதா? சொல்லுங்க ஆமேன். ஆகவே இந்த ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்கானது. இப்போ ஒருத்தர் மனது சரியாகலைன்னா அவன் தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் எப்படி நிறைவேற்றுவான்? நாங்கள் திரும்ப லூக்கா 12ஆம் அதிகாரம் வாங்க. ஒரு காரியத்தை வேகமாக பார்த்து இன்னைக்கு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து படிப்போம். லூக்கா 12:13 அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் விதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கூட்டத்தில் வந்து கத்துறான், என் பங்கை பிரிச்சு எனக்கு கொடுங்க, அப்படி பங்கை பிரிச்சு கொடுங்கன்றான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். என்ன அப்படி பஞ்சாயத்து பண்ண கூப்பிடுறீங்கன்றார் ஆண்டவர். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் அல்ல. ரேஸ் எக்ஸாக்ட்லி. வசனம் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். For one's life does not consist in the abundance of the things he possesses. இதுதான் நாங்களும் சொல்றோம். இவன் வச்சிருக்கிற ஐஸ்வர்யம் தான் உனக்கு ஜீவன் சொல்லல. ஜீவன் உனக்கு இருக்கிற அப்படின்னா ஐஸ்வர்யம் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல, கர்த்தருடைய நித்திய ஜீவன் உன் மேல இருக்கிற அப்படின்னாலே நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்.
தலைகீழ எடுத்துக்கிட்டா சிக்கலா போயிடும். ம். இல்லை, எல்லாம் எனக்கு உண்டானாதான் எனக்கு அது ஜீவன்னா அது தப்பு. அப்படி இல்லை. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்ல. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ளவன் ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. யார் விளைச்சலை தருகிறவர்? தேவன். அப்ப அவருடைய நிலம் நல்லா விளைந்ததுக்கு யார் காரணம்? தேவன் தான் காரணம். அவ்வளவுதான். ம். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யவானாய் அவன் இருப்பதற்கே காரணம் என்னன்னா, கடந்த நாட்களிலே அவன் நிலம் நன்றாய் விளைந்து தொடர்ந்து நன்றாய் விளைகிறது. விளைந்ததுனாலே அவன் கர்த்தருடைய தயவினாலே இவன் இந்த உவமையில வருகிறவன் ஒரு யூதன். இவன் தேவனோடு, அபிரகாமின் தேவனோடு ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. கர்த்தர் ஏற்ற காலத்துல தேசத்தை மலையை கொடுத்து உபாகம் 28 எவ்வளவு நாள் தேளித்தோம். அது என்ன பண்றாரு? அற்புதமாய் பூமியின் விளைச்சலை வர்த்திக்க செய்து ஆடு மாடுகளுக்கு வேண்டியது, மனிதர்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? கொடுத்து இப்படி ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷன் எப்படிதான் இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாய் சொல்ற பிறகு நன்றாய் விளைந்ததுல அந்த பூமி தானாய் விளைவதற்கு அதற்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் தான் விளைச்சலின் தேவன். அவர் தான் விளைய செய்கிறார். இந்த ஐஸ்வர்யவானுக்கு விளைச்சல் கொடுத்தது யாருதான்? கர்த்தர் தான். அப்பொழுது நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. பிரச்சனை. அவனுக்கு ஒரு சவால் வந்துருச்சு. என்ன சவால்? ஐயோ, நன்றாய் வளைஞ்சிருச்சு, சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. அங்கே அது இதோட நிறுத்துங்க. நல்ல விளையுது. நான் உங்களுக்கு சொன்னேன், யார் அந்த விளைச்சலுக்கு கண்டிப்பா தர முடியும்? பிசாசு கொடுக்க முடியாது. பிசாசு அறுவடை நிஜமானன்னு கிடையாது. லார்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் யாருன்னா ஆண்டவர் தான். நான் பொங்கல் அன்னைக்கு நிறைய வசனங்களை பார்த்தோம்ல. அறுவடையின் வாரங்களை நமக்கு காப்பாற்றி தருகிறவர் யாரு தான்? தேவன் தான் அறுவடையை தராது. அப்ப இவன் என்ன பண்றான்? ஒண்ணு செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து என்ன பண்றேன்? பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் அவன் பண்ணி இது வரைக்கும் இப்படி செய்திருந்தால் அங்க பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இப்படிதான் செய்ய முடியும். கர்த்தரோட இப்பொழுது பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் போது எங்க கொண்டு போய் வைக்கிறது? விளைந்ததெல்லாம் கொட்டவா முடியும்? ரோட்ல கொண்டு போய் சேர்த்துதான் வைக்கணும். ஆனால் அடுத்த வசனத்துல அவன் பண்றதுதான் அங்க கொஞ்சம் கோளாறாகுது. படிங்க. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். இங்கே எங்கேயாவது நன்றி ஆண்டவரே ஒரு வார்த்தை வந்துச்சா? இல்ல, வரல. இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தாவே நீர் கொடுத்த விளைச்சலுக்காய் நன்றி எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னானா? ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னானா? தாவீது சொல்றான், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான்? ஆத்துமாவே, உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிருந்து ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இதை யோசிக்கிறான், நிறைய வருஷங்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுட்டா. ஆத்துமாவே நீ ரொம்ப ஜாலியா இருடா, ஹாப்பியா இருடான்ட்டு கர்த்தரை மறந்தவன் சபிக்கப்பட்டவன். தன் மாம்சத்தை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17 வாசிக்கிறோம். உபாகம் 8 ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மாம்ச பலத்தினாலே சுய பலத்தினாலே சம்பாதித்தா என்று சொல்லிக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் தான் ஐஸ்வர்ய சம்பாதிக்க பலனை தருகிறார். முழங்கால் போட்டு கர்த்தாவே நன்றின்னு சொல்றதை விட்டுட்டு கர்த்தாவே நீர் கொடுத்த செல்வத்துக்காய் நன்றி. சங்கீதம் 112 சொல்லப்பட்டபடியே நீர் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை வீட்டில் கொடுத்திருக்கிறீரே நன்றி. இதை வாரி இறைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். நான் நல்லா இருந்த மட்டும் பத்தாது, பலரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு இதுக்கு தயவு கொடுத்தீரே நன்றி. யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருந்தானா அங்க கதையே வேற. இன்னும் கோடி மடங்கு பெருகி இருப்பான். இங்க என்ன நடக்குது? எல்லாத்தையும் மூட்டை கட்டி இந்த மூட்டை மேல ஏறி உட்காந்து வாழ்நாள்லாம் அந்த மூட்டை மேலேயே உட்காந்து அது மேல நம்பிக்கை வைக்கிறான். அதுதான் பிரச்சனை. சொன்ன பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் ஒரு போதையை கொடுக்கும். அந்த நேரத்துல தப்பிச்சு கொள்ளணும்,
அதுக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனோ அவனை நோக்கி மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இதெல்லாம் படிச்சுட்டு சேர்த்து வைக்க கூடாது, சேர்த்து வச்சா செத்து போயிருவேன், இதுக்கு ரொம்ப தப்பான புரிதல், பிளண்டர். இப்படி போதித்து பலருடைய வாழ்க்கை, அந்த காலத்தில் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதே பாவன் பிரசங்கிப்பாங்களா? பார்த்தீங்களா? வேதத்தை ஒழுங்கா படிக்கலாம், எழுத்து கொள்ளும்னு போட்டிருக்கு. இது இருப்புறமும் கருக்குள்ள பட்டயம். ஒழுங்கா பயன்படுத்துறதுனா சொருவீரம் வந்து வாழ்க்கையே காலியாயிரும். இது கரண்ட்டை விட சக்தி வாய்ந்தது. கரண்ட்ல, எலக்ட்ரிசிட்டியில அப்பா கைமா கையை விட்டா ஆளை தூக்கிடும். ஜாக்கிரதையா அதை அணுகணும். அதை விட சக்தி வாய்ந்தது கர்த்தருடைய வார்த்தை. பாடுறா, நைட்டு நீ செத்து போயிட்டா இதெல்லாம் யாருடையதாகும் சொல்லிட்டு சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தாவே நீர் கொடுக்குற 10 ரூபாவும் முடியாது, நீர் கொடுக்கறது 100 ரூபாவும் முடியாது, நீர் கொடுக்கறது 1 கோடி ரூபாவும் முடியாது, எல்லாமும் முடியாது. தாவீது செம்ம ஆள், அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். ஆண்டவரே உம்முடையதெல்லாம், நீ என்ன கொடுத்ததெல்லாம் உம்முடையவைகள் ஆண்டவரே, உம்மிடத்துல இருந்து நான் பெற்றுக் கொண்டதை நமக்கு தருகிறேன்னு சொல்லி அவன் புத்திசாலி, இவன் ஒரு முட்டாள். அப்ப இன்னைக்கு பணம் கெட்டது கிடையாது, பணத்து மேல ஒருத்தங்க நம்பிக்கை போய் வந்துருச்சா, வீடை கட்டிட்டோம் நல்ல வேலை, 1 கோடி ரூபா சேர்த்து வச்சுட்டோம் நல்ல வேலை, 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், படிக்க வச்சதுனால முடிவு பண்ணி பொருள் மேல நம்பிக்கை போச்சுன்னா முடிஞ்சது, சொல்லி போச்சு, ஒத்தி மூடிட்டு போக வேண்டியதா. ஆனால் கர்த்தர் விசாலத்தின் தேவன், கர்த்தர் செழிப்பின் தேவன், கர்த்தர் பெருக்கத்துக்கு விரோதி கிடையாது, நல்ல விளைச்சலுக்கு கர்த்தர் விரோதி கிடையாது, இடிச்சு இன்னும் கலைஞ்சதை பெருசா கட்டுறது கர்த்தர் விரோதி கிடையாது, இன்னும் அதை பொருட்களை அதில் சேர்க்கிறதுல கர்த்தர் விரோதி கிடையாது. ஆனால் நம்பிக்கை பொருள் மேல போச்சுன்னா அங்க சிக்கல் உண்டாகுது, அங்க பிரச்சனை உண்டாகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகவே இதனால் ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து அதிகமாக பேசுவோம். ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டுல இருக்கும், ஆனால் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், ஆனால் அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பான். ஆஸ்தி ஐஸ்வர்யத்தின் மேல இல்ல. 112 1வது வசனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நியமங்களில் வார்த்தைகள் மிகவும் பிரியமா இருப்பான். ஆஸ்தி ஐஸ்வர்யம் போடா தூக்கி போடுறா அப்படின்றதுனாலதான் என்ன பண்றான், வாரி இறைக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை பெருசா நினைச்சாலும் இந்த ஆள் மாதிரி மூட்டை கட்டிட்டு உட்காந்துருப்பான். தூக்கி எறிடாத, கர்த்தர் இதை விட கோடி மடங்கு கொடுக்க வல்லவரா இருக்காரு, கஷ்டப்படுற ஒருத்தர் போய் கொடுறா அப்படின்னு இருக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுறவன், கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவன், இப்பேற்பட்டவனுடைய கொம்பு மகிமாய் உயர்த்தப்படும், இப்பேற்பட்டவன் நித்திய கீர்த்தி உள்ளவனா இருப்பான், இப்பேற்பட்டவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திருடா இருக்கும், இப்பேற்பட்டவன் சடுதியில சாக மாட்டான், இப்பேற்பட்டவன் நீடித்த ஆயுளாய் வாழ்வான். மேடம், நம்ம 2 பேரும் அப்படிதான் இருப்போம். நம்ம சந்ததி அப்படிதான் இருக்கும். பேசுகிறவர்கள் பேசட்டும், விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும். நானும் என் மனைவி, என் பிள்ளைகளும், என் சபை மக்களும் நாங்கள் செய்த 112 சொல்லப்பட்டபடியே வாழ்ந்திருப்போம், கர்த்தருக்கு என்ற ஐஸ்வர்யவான்களா இருப்போம். Hallelujah. God loves you people. God loves you so much. ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவர். Hallelujah. Hallelujah. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம், அபிஷேகத்துக்காக நன்றி சொல்லுவோம், இந்த வார்த்தை நல்லா புரிய வைக்கிறாரே நன்றி சொல்லுவோம், இந்த வேத எழுத்துக்கள் மேல் கர்த்தர் கொடுத்த பிரியத்துக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தயவினாலே, இந்த கிருபையினாலே மக்கள் வாழ்ந்திருப்பார்களா? அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, நன்மையான ஈவுகளையும் பூர்ணமான வரங்களையும் தருகிறவரே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க பிள்ளைகளாய் உடைய சமூகத்தில் நிற்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காய் சிந்தின இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், சகல ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரம், பொறுமைக்காய் ஸ்தோத்திரம், நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம், விசுவாசத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்போம். நாங்கள் முதிர் வயதிலும் கனித்தது புஷ்டி பசுமையாக இருப்போம். நாங்கள் ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாகவும்
இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, சகாயராக இருப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும், தயவு பெருகட்டும். உன்னதமானவருடைய மறைவில் இருப்பார்களாக, சர்வ வல்லவருடைய நிழல் தங்கி இருப்பார்களாக. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, இந்த 90க்கும் மேற்பட்ட இந்த ஜெபமே ஜெயம் எபிசோட்ஸ்ல எங்களுக்கு உதவியாய் துணையாய் இருந்து நீர் எங்களோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்னும் ஒரு நாட்களில் இன்னும் வேகமாய் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை பூமி முழுவதும் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் நானும் என் மனைவியும் ஆண்டவரே ஜனமும் சொல்ல நாங்கள் பிரியப்படுகிறோம், விசுவாசிக்கிறோம். நாங்கள் உலகமெங்கும் செல்லுவோம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்போம். இப்பொழுது இந்த வார்த்தை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் பரவி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், தயவு பெருகி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ தூதர்கள் இந்த வார்த்தையில எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே செல்வார்களாக. கர்த்தாவே, பலரை பார்க்கும்படி கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, செல்போனை திறக்கிறவரெல்லாம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கேட்பார்களாக. இந்த டிவியை திறக்கிறவர்களாம், யூடியூபையும் ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் திறக்கிறவர்கள் எல்லாம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கள் மூலமாய் கேள்விப்படுவார்களாக. பிதாவே, உதவி செய்ய கர்த்தாவே. உடைய நல்ல மனதை, நீர் நல்லவர் என்பதை சரியான விதத்திலே போதிக்க நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கோடா கோடியாய் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த கோடா கோடியாய் இந்த மீடியா மினிஸ்ட்ரி ஆசீர்வதிக்கப்படட்டும். சோசியல் மீடியா மூலமா இன்னும் பல லட்சம் பேர் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படுவார்களாக. ரட்சிக்கப்பட்டவர்கள் வார்த்தையில பலப்படுவார்களாக. அன்றைய புதிதாய் ஆண்டவரே பலர் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்வார்களாக. விசேஷமா இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், கடனின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். எஸ்பெஷலி ஆண்டவரே, சென்னையில இருந்து தொடர்பு கொண்ட சகோதரர் நிர்மல்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கடன் பிடியிலிருந்து ஆண்டவரே மகனுடைய குடும்பத்தை விடுவிப்பீராக. கர்த்தாவே, ஏழை எளியவர்களுடைய நம்பிக்கையை வீண் போகாதே. நீர் அவர்களை மறப்பதில்லையே. வார்த்தைக்காய் நன்றி, வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையானவனை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரே, உயர்த்துகிறீரே. நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. GJCF இப்பொழுது இருக்கிற மக்களும் 1000 மடங்கு பெருகட்டும். தொடர்ந்து நடத்துங்க, பலப்படுத்துங்க, சகாயரா இருங்க. கிருபைகள் மேல் கிருபையும், சுகத்தின் மேல் சுகமும், நன்மையின் மேல் நன்மையும் பெருகி கொண்டே இருக்கட்டும் கர்த்தாவே. விசேஷம் குழந்தை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கி தருவீரா. சோம்படு சங்கீதா இவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க மக்கள். சோம்படு ரீதா ராபா ராபா ஷகரா. பிதாவே, ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். இந்த பிள்ளைகள் என்று உரிமையோடு கேட்கிறோம்ப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லையேப்பா. நீர் எல்லாம் செய்து முடிக்க சர்வ வல்லமையுள்ளவராக என்று நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை மலடு இருப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. சொன்ன வார்த்தையின்படியே செய்வீராக. இல்லையே என்று மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய அன்பின் நிமித்தம், உம்முடைய மன உருக்கத்தின் நிமித்தம் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களை காட்டிலும் நீர் மகா பெரிய அன்புள்ளவர். எங்களை காட்டிலும் நீர் ரொம்ப இரக்கம் உள்ளவரானவர். உம்முடைய இரக்கத்தின்படி செய்வீராக, உம்முடைய அன்பின்படி செய்வீராக. தவித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கிறாங்க. அவர்கள் பார்த்து சந்தித்து கொண்டிருக்கிற அந்த வெக்கங்களையும் வேதனைகளையும் என் தேவன் நீங்க எடுத்து போடுவீராக. சமுதாயத்தின் மத்தியில் அவர்கள் படுகிற வேதனையை நீர் அறிவீராக. ஆண்டவரே, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி சந்தோஷத்தினால ஆண்டவரே நீர் நிரப்புவீராக. அண்ணாலே ஆண்டவரே, சந்தோஷத்தினால என் தேவன் அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே கொடுத்து சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியை மாற்றினீரே. அதே போல இந்நாளிலும் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய சகோதரிகளுக்கு இந்நாளிலும் செய்வீராக. என் தேவன் நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறீரே. அப்படியே இன்றும் செய்வீராகப்பா. நல்லவரா இருக்கிறீரே. உம்முடைய இரக்கத்தின்படி செய்வீராக. நீங்க அப்படியே செய்யப்படுற கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாங்கள் கேட்கிற எந்த காரியம் பரலோக தேவனால் உண்டாகுமே. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு, சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் முதற்கொண்டு, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்திருப்பார்கள் கர்த்தாவே. ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் செய்து பிள்ளைகள் சுகம் உண்டாகாதா என்று தவித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு கர்த்தாவே
ஒரு அற்புதத்தை செய்வீராக செய்வீராக ஆண்டவரே. கொடிய நோய்கள் இருந்து பிள்ளைகளை குணமாக்குவீராக, பெரியவர்களை குணமாக்குவீராக, என் ஜனங்களை குணமாக்குவீராக, வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிப்பீராக ஆண்டவரே, தப்புவிப்பீராக. எங்கள் குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களா ரட்சிக்கப்பட செய்வீராக. கர்த்தாவே, நாங்க பரலோகம் வந்துட்டு இவங்களாம் கைவிடப்பட்டு போதும் சித்தம் இல்லையே. எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள், கர்த்தாவே, எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவர். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்க ஆண்டவர். கேட்கிறோம் ஐயா, இயேசு நாமத்தாலே கேட்கிறோம். எங்களோட பணிபுரிகிறவர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய அயல் வீட்டவர்கள் எல்லாரும் மீட்படைய உதவி செய்வீராக. நாங்கள் விசுவாசித்து கேட்கிறோம். எலியாய்களை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம் கர்த்தாவே. அவன் ஜெபித்த போது, கருத்தாய் ஜெபித்த போது அற்புதத்தை செய்தீரே. நாங்களும் ஜெபிக்கிறோம், கருத்தாய் ஜெபிக்கிறோம், வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு செய்வேன் என்று சொன்னீரே. விசுவாசித்து கேட்கிறோம் தகப்பனே, செய்கப்பா, செய்க கர்த்தாவே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார்னு சொல்லியிருக்கு. நானும் மனைவியும் சேர்ந்து செய்கிற அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து எங்களை கனம் பண்ணி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை நீர் பெரிதாக்குகிறீர்கள். அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லைகள் பெரிதாகும் போது மக்கள் வாழ்கிறார்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் செழிக்கும் போது கர்த்தாவே, ஏழை எளியவர்கள் செழிப்பார்கள். கர்த்தாவே, இந்த வார்த்தை அற்புதமாய் பரவும் போது தேவ ராஜ்யம் செழிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மக்கள் செழிப்பார்கள், ஊழியர்கள் செழிப்பார்கள், சபைகள் செழிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. உடைய நாமத்துக்கே மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். Be blessed people. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். ஆமென். அவர் இன்றைக்கும் வர வல்லவராக இருக்கிறார். ஆமென். வருவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாளை மீண்டும் சந்திப்போம், இல்லாவிட்டால் பரலோகத்தில் சந்திப்போம். கர்த்தர் தொடர்ந்து அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது வரைக்கும் ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஸ்டே என்கரேஜ், ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே மோட்டிவேட்டட். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்கிற பெரிய வைராக்கியத்தோடு ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். Love you so much people. Love you dear wife. God bless you. Love you children. ரொம்ப பொறுமையாக உட்கார்ந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராங்க. Thank you so much. God bless you.